I am swimming in the rain. I want more in the rain. I want more in the rain. அப்படியா சொன்னாங்க? அவன் பெரிய யோக்கியன் அவன். பாட்டான செருப்பு கொண்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க. நாங்க சேரல. எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்ல நாட்டுல. I am swimming in the rain. I want more in the rain. I want more in the rain. என்னடா சாமி புரிஞ்சு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதாவது முதல்ல சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதய கிணியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசி அவர் பாலம் தொட்டு அவரை முதல்ல நான் வணங்கிற இந்த இடத்துல. அதாவது இந்த கேங்கர்ஸ்ங்கிற படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல இருந்து துவங்கியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறீங்க. உங்க முன்னாடி அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது இந்த கேங்கர்ஸ் அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்க கொண்டு சேர்த்தீங்க. வேற ஒரு மின்னுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுல என்னன்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜியனும் ஒரு 15 வருஷமா நாங்க சேரல. எவன் பிரிச்சு வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆளா இல்ல நாட்டுல. ஒரு 4 பேர் ஒன்னா போனாரு, 2 நிமிஷம் பார்த்தோன்னா 4 பேர் ஒன்னா போறாங்க. 4 திசையில் திருப்பி போகிறாங்க. நம்ம ஆளுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. சேர்த்து வைக்காதா சேர்த்து வைக்கிறாரா பிரிச்சு வைக்கிறத பெரிய பிள்ளைங்க. நம்ம ஆளு அங்க போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கிருந்து போடுவாங்க. இந்த அரசியல பார்த்துருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னங்க உங்களை பத்தி எப்படி கேட்கறாங்களே, உங்க அபிப்பிராயம் என்ன? அது எப்படி கேட்கறது? கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில பார்த்துருப்பீங்க. சார் நீங்க வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? சின்ன பிள்ளைல போட்டு விடுறதுக்கு பேரு, அதுக்கு பேர் இப்ப வேற. அப்படியா சொன்னாங்க? அவன் பெரிய யோக்கியன் அவன். பாட்டான செருப்பு கொண்டு அடிப்பேன்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க. ஏமா அவங்களை பார்த்தா செருப்பு கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அப்படியா சொன்னாங்க? இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமா ஏறும். எது அது மாதிரி உலகத்துல வந்து பிரிச்சு வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு புரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. ஆனா நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி இந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி அண்ணனோட சேரும்போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு. அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் ஒரு நம்ம கிச்சா, இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்ல வந்து கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவாரு, பி வாஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்றது வந்து ரொம்ப தமிழ் தலைவரோட சுந்தர்ஜி அண்ணங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால. என்ன காரணம்னா என்னுடைய பல்ஸ் அவர் கண்டிப்பா தெரியும். அவர் எதை போட்டா எதை போடலாம் அப்படிங்கிறத அவரே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிச்சு 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 பண்ணியிருக்கோம். இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா நான் என்ன நினைக்கிறதோ அவர் அதை பேசி வச்சிருப்பாரு. அவரு
அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்போம். இதில் ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து 2வது விஷயமா இருந்தால் கூட இது சும்மா பேசி முடிச்சு இமீடியட்டா 35 நாள்ல இந்த படத்தை நாங்கள் முடிச்சாங்க. இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் இந்த படம் முடிச்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜிசி அவர்கள், நம்ம மதன் சார் அவர்கள், அந்த 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 ஐயாவுடைய அந்த புதிய தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்னென்ன மீம் கிரியேட்டர்ஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரு மீம் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்போதான் இந்த படத்தில் எப்பயுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக செஞ்சோம்னா நம்மளே பைத்தியமாக நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. தியேட்டரில் உட்காந்து கும்பலோடு பார்க்கும்போது அந்த மூளையில் ஒருத்தன் சிரிப்பான். அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி சிரிப்பு இருக்குங்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகையினால இந்த படம் ஒரு அதிகமான வெற்றி படம். இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24 நீங்கள் கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கு 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அறிவான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இதுக்கு முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இதை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகாக எடுத்துருவார் அவர்கிட்ட. அதே மாதிரி அவர்கிட்டையும் நான் கேட்டு வாங்குவேன். அது மாதிரி விஷயம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். ஆமாம். இப்போ என்ன நீங்கள் வேற கேள்வி கேட்கணும் அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கலாம். ஓகேண்ணே. அது என்னன்னா இந்த நேரம் நீங்கள் வாங்கம்மா இதில் கேளுங்க முதல்ல. அதாவது என்னன்னாலே இந்த தருணத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் செல்ஃப் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். இவளுக்கு வேறு கூட சேர்ந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணு நான் நடுவில் போய் நிற்கிறேன். இல்லைன்னு இங்கிட்ட இருந்து கேமராவை மட்டும் தூக்கணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா பிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாப்பா, எல்லாரும் பிளாஷ் லைட் போட்டு ஆன் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகர் திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம். எல்லாரும் நமக்காக அந்த போன்ல சார்ஜ் வச்சிருக்கோமே, ஒரு கடைசியா ஒரு வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. Thank you எல்லாரும் போன் ஆன் பண்ணுங்க. everyone faculty உங்க ஹஸ்பண்ட்க்கு போன் பண்ணுமா மேடம்? நான் அப்புறமா என் போன் தரேன் மேடம், நம்பர் தெரியுமா? நினைக்கிறேன். கொடுங்க சார், அப்படி கொடுங்க சார். Thank you சார், thank you. சூப்பர். இந்த நேரத்துல நம்ம கேள்வி பதிலுக்கான நேரம். நம்ம கேட்க வேணாம். ஆமா, எப்போதும் நம்ம தான் கேக்குறோம். நம்ம எப்பவுமே நம்ம தான் மொக்கையா கேக்குறோம். அப்படி வேணா வச்சுக்கலாமா? ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அதனால பெட்டரா கேக்குறதுக்கு படிச்ச பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. of course ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா, அவங்க கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான். ஆமாண்டே. இல்ல, மொக்கையா கேக்குறீங்க. இருந்த ஒரு வேலையும் போச்சு. சரி, முடிச்சு விட்டுருங்க. சரி, வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வாங்க, மைக் வாங்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் வாங்க. எல்லாரும் இங்க வாங்க. வாங்க, ஒண்ணு வாங்க பாப்போம். அப்படியே யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? ஒண்ணுனா வாங்க, மொத்தமா வந்து நிக்கலாமே, தப்பு இல்லையே. சரி, வாங்க நம்ம பசங்க தானே, வாங்க. ஓகே, வாங்க எல்லாரும் வாங்க, பக்கத்துல நின்னுக்கலாம். கம், வாங்க. நாங்களும் ஒரு கல்ச்சரல் ஃபீலிங்ல ஜாலியா இருக்கோம். ஓகே, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? பெண்களோட சில பேர் இந்த சைடு வரலாம்.
சுந்தர்சி அண்ணா கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க.